வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலான்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நண்பா. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் போடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நண்பா, ஸ்கிப் எதுவும் பண்ணிடாதீங்க. லேப்டாப்போ மொபைலே எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நண்பா. கிளிக் பண்ண டேட்டா குரோம் ப்ரௌசர் போகும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரிஜிஸ்டர் யூசர் இருக்குல்ல நண்பா, அதை கிளிக் பண்ணுங்க. ரிஜிஸ்டர் யூசர் லாகின் இருக்குல்ல நண்பா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களா நண்பா, அப்போ வந்து உங்களுக்கு இசேவை மையத்திலேயோ இல்லை நெட் சென்டர்லேயோ உங்களுக்கு ஐடியும் பாஸ்வேர்டும் அந்த ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே டைப் பண்ணணும் நண்பா. லாகின் ஐடி டைப் பண்ணுங்க நண்பா. அதே மாதிரி பாஸ்வேர்டு என்னமோ அதில் என்ன போட்டிருக்கோ அதை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணக்கப்புறம் அந்த நம்பர் இருக்குல்ல நண்பா, இந்த கூட்டிட்டு அது என்ன ஆன்சரோ அதை போட்டு சப்மிட் கொடுங்க நண்பா. சப்மிட் கொடுத்தனுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் நண்பா. அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குல்ல நண்பா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7/2025 இருக்குல்ல நண்பா, அது நேராக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று இருக்கும் நண்பா. இந்த டேட்டில் பாருங்க நண்பா. வேறு எந்த டேட்டில் நீங்கள் நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க குரூப் 4 எக்ஸாம், அந்த டேட்டில் பார்க்க வேணாம். நீங்கள் இப்போ கரண்ட் இயர் மட்டும் பாருங்கள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கு நண்பா, அதை வந்து ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கோங்க நண்பா. காப்பி எதுவும் பண்ண முடியாது. ஒரு சீட்லேயோ மொபைல்லையோ அந்த நம்பரை டைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. டைப் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட் இருக்குல்ல நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்துருக்கும் நண்பா. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு இருக்கா நண்பா, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டுமே இந்த அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்குல்ல நண்பா, அதில் நம்ம சொன்னேன் நண்பா, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மொபைலில் கூட டைப் பண்ணி வச்சுக்கோன்னு சொன்னேன்ல, அந்த நம்பரை இங்கே போடணும் நண்பா. போட்டதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன இது உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. டேட்டு, மந்த்து, இயர் நீங்கள் போட்டு டவுன்லோட் கொடுங்க நண்பா. டவுன்லோடு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆல் டிக்கெட் வந்து வந்துடும் நண்பா. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய பேர், எந்த ஊர், எங்கே எழுத போகிறீங்க, எந்த ஸ்கூலா காலேஜாங்கிறது எல்லாமே இங்கே வந்துடும் நண்பா. உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். அது நல்லா பார்த்துக்கோங்க. எந்த ஸ்கூலு, எந்த அட்ரஸில் நீங்கள் எழுதுறீங்கன்னு, எந்த ஏரியான்னு பார்த்துக்கோங்க நண்பா மெயினாக. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா இது 8:30 மணிக்கு நீங்கள் இதாகும் நண்பா. க்ளோசிங் டைம் வந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் ஆளுக்குள்ளே போகணும். 9 மணிக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடும் நண்பா. உங்களுக்கு எக்ஸாமோட டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 12:30 நண்பா. அது என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா 12/7/2025 நண்பா. இங்கே வியூ தமிழ்னு இருக்குல்ல நண்பா, அது பக்கம் அந்த பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல நண்பா, அதை கிளிக் பண்ணுவேன். பிரிண்ட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் நண்பா, டவுன்லோட் பண்ணுறதுனால நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. எப்பயும் சொல்கிறதா நண்பா, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. வேறு நடவடிக்கை சந்திக்கலாம். பாய்.